ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது, அதாவது நம்மளுக்கு சந்திராஷ்டமம் தினம் வரும்பொழுது, சந்திராஷ்டமம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும்பொழுது, சந்திராஷ்டமம் தன்னைக்கு நம்ம ரொம்ப நமக்கு படும்பொழுது நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவோம், சந்திராஷ்டமத்துக்கு புது காரியங்கள் எதுவும் பண்ண வேண்டாம்னு சொல்லுவோம். இல்லை சார், சந்திராஷ்டமம் வந்து எனக்கு தெரியல, நான் வந்து ஒரு காரியத்தை பண்ணிவிட்டேன், அதுக்கப்புறம் பார்த்தா தான் உங்கள் யூடியூப்பில் பார்த்தேன், எனக்கு சந்திராஷ்டமம் தெரிஞ்சது, நான் என்ன சார் பண்ணுறது, நான் அந்த காரியத்தை பண்ணிவிட்டேன் சார், ஆனாலும் இனிமேல் தடை இருக்கக்கூடாது, என்ன பண்ணுறது அப்படின்னா, பிள்ளையாருக்கு போய் ஒரு தேங்காய் உடைக்கிறது நல்லது. பிள்ளையாருக்கு போய் தேங்காய் உடைச்சி வழிபாடு பண்ணுறது, இந்த தீபத்தை ஏற்றி அருகம்புல்ல அர்ச்சனை பண்ணுறது, நம்ம சந்திராஷ்டமத்தன்னைக்கு ஏதாவது தொடங்கினா கூட அது தடங்களாக இருந்தால் கூட அது மாறக்கூடிய விக்னஸ்தஸ்ய நஜாயத்தைன்னு சொல்லுவாங்க. விநாயகப் பெருமானை வழிபட்டால் விக்னங்களை போகக்கூடிய விநாயகப் பெருமான் விக்னராஜர், அவர் வழிபட்டால் நல்லா மாறுதல் கிடைக்கும். இன்றைக்கி சொன்ன ஆன்மீக தகவல் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதே போன்று காசியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமான சிந்தாமணி கணபதின்னு, அந்த சிந்தாமணி சிந்தையில் இருக்கக்கூடிய நம்ம மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான கணபதி, துண்டி கணபதின்னு பேர். அவரும் ரொம்ப விசேஷமான கணபதி. நம்மளுடைய பாப கணக்குகளையும் புண்ணிய கணக்குகளையும் எடுத்து பார்க்கக்கூடியவர்னு ஐதீகம் இருக்குது. நீங்களும் அந்த சிந்தாமணி விநாயகரை பார்க்கணும்னா அந்த காசி யாத்திரை சிவ யாத்திரையில் கலந்து கொள்ளலாம். உங்களுக்கு பெரிய பயனுள்ளதாக இருக்கும். 7397394829 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர். உங்கள் ஜோதிஷாச்சாரிய தொடு சம்ராட் மகேஷையர்.